நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சந்தியா, லட்டுல எதுக்கும் கொஞ்சம் சக்கரை அதிகமாவே போடு. ஏன்னா எங்க அக்காவுக்கு சக்கரைனா ரொம்ப பிடிக்கும். சரிங்க அத்தை. இன்னும் இங்க நின்னுகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு வேற ஏதாவது வேணுமா என்ன? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பார்க்கவும் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும்? வரவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும்ல? அண்ணி, உங்க பிறந்த வீட்ல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்க அண்ணி அமெரிக்கால இருந்து போன் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வாங்க. ஆமாங்க சம்பந்தியம்மா, இன்னைக்கு உங்க நாத்தனார் தனி மனுஷியா இருந்து சாம்பார், பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இன்னைக்கு எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்க. இருங்க இருங்க, உங்க நாத்தனார் கிட்டயே பேசுங்க. இந்தம்மா சந்தியா, பேசு. ஹலோ அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்களோட உடம்பு எப்படி இருக்கு? என்னை பத்தி விட நீ எப்படி இருக்க சத்யா? அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்பதான் அத்தை சொன்னாங்க நீ அங்க தனி மனுஷியா நின்னு எனக்கு எல்லாருக்கும் சமைச்சியமே. உன்னால எப்படி அதெல்லாம் தனியா செய்ய முடிஞ்சது? அவங்க சொன்ன ரெசிபி ரொம்ப கஷ்டமாச்சே. ஒருவேளை நீ அது ரெசிபி புக்ல படிச்சிருந்தாலும் அது செய்ய பிராக்டிஸ் வேணுமே. உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? அதெல்லாம் எனக்கும் தெரியும் அண்ணி. சொல்ல போனா நீங்க கொடுத்த ரெசிபி புக்கை நான் இங்க தொலைச்சிட்டேன். என்ன? ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் இங்க எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். அது வந்து அண்ணி, அவர் சமைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணாரு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணி. எனக்கு ஆக்சுவலி சூர்யா உன்னோட வீட்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நீ தேங்க்ஸ் சொன்னியா சந்தியா? சந்தியா, நான் முதல்ல சொன்னேன்ல சூர்யா உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவார்னு. அவர் உன்னை கவனமா பாத்துக்குவார்னு எனக்கு தெரியும். இப்ப பார்த்தல, இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாம உன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அட்லீஸ்ட் இதெல்லாம் செஞ்சதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லணும்னு தோணலையா? சந்தியா, எனக்கு நல்லா தெரியும் இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கான உரிமை எனக்கு சுத்தமா கிடையாது. ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். நீ இதுக்கப்புறம் நான் சொன்னதை செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். இங்க பாரு சந்தியா, நீ சூர்யா கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லலைனாலும் சரி, அவர் நிச்சயமா அதை பத்தி தவறா நினைச்சுக்க மாட்டார். சரி சந்தியா, நாங்க வச்சிரோம். நீ கவனமா இரு. இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் உனக்கு உதவி செஞ்சிருக்காரு. இவ்வளோ செஞ்ச அவருக்கு அட்லீஸ்ட்
நீ ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லியிருக்கணும்ல. என்ன சந்தியா அங்க எங்க போற? எல்லாரும் கொஞ்ச நேரத்துல இங்க சாப்பிட வந்துருவாங்க. போ, முதல்ல ஒரு ரூமுக்கு போய் அழகா அலங்காரம் பண்ணிட்டு வா. நல்லா பளிச்சுன்னு ஒரு புடவைய கட்டிக்கிட்டு வா. அப்பதான் அவங்களால எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏற்கனவே அக்கா ஏதாவது வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சீக்கிரம் தயாராயிடு. சரிங்க அத்தை. ஏய் கஸ்தூரி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கஸ்தூரிக்கா, அண்ணி நீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. எப்பவும் நல்லா இரு. சோட்டு, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்றியா? இங்க பாருங்க அண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் அதை நான் செஞ்சு முடிச்சிடுவேன். சரி, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி அண்ணி. சோட்டு, சொல்லுங்க அண்ணி. இத கடைக்கு கொண்டு போ. சரிங்க அண்ணி. அண்ணி, இதுல அப்பாவோட பேர் எழுதிருக்கு. இது புடிங்க அண்ணி. வீட்டோட டப்பாவை கடைக்கு நான் கொண்டு போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு அண்ணி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அம்மா எப்படி என்ன திட்டினாங்கன்னு? அதுவும் இல்லாம அவங்க இந்த டப்பாவை கடையில பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், என்ன துரத்தி துரத்தி அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணி, என்னால ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது. நான் குண்டா இருக்கல. இல்ல சோட்டு, அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் தான் இதை கொடுத்து அனுப்பினேன்னு சொல்லிடுறேன். நிச்சயமா? இந்தா, இதை நீ கடைக்கு கொண்டு போ. ஆமா அண்ணி, இதுல என்ன இருக்கு? அன்னைக்கு மாதிரி ஏதாவது லெட்டர் அது இதுன்னு? நீங்க சிரிக்கிறத வச்சு பார்த்தா ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னு தோணுது. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. எல்லா படத்துலயும் ஹீரோயின் ஹீரோக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தானே சூர்யானாக்கு நீங்க இதை அனுப்புறீங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் கேட்க போறதும் இல்ல. சூரியனை என்கிட்ட கேட்பாருல்ல, அப்ப நான் அவர் முன்னாடி நின்று எப்படி சிரிச்சிடுறேன்? அப்ப நான் போட்டுமா நீ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டில் என்ன நடக்குதுன்னு புரியலையே. சமையலை முடிச்சாங்களா இல்லையா? ஏதாவது மறந்துட்டாங்கன்னா எதுக்கும் ஒரு வாட்டிக்கு பார்த்துட்டு வரலாமா? என்னாச்சு சோட்டு? வேணா தண்ணி குடி, தொண்டை உடனே சரியாயிடும். 100 ரூபா கொடுங்க. இது என்னது? இந்த டப்பா உங்ககிட்ட எப்படி வந்தது? இது நம்ம வீட்டுதாச்சே. வீட்ல இருந்து தான் வந்துச்சு. அது தானே அவர்ல ஒருத்தங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. அன்னிதா உங்களுக்காக இதை அனுப்பியிருக்காங்க. கொடுத்து அனுப்பியிருக்காங்களா? அட சூப்பரா இருக்கே. அன்னி கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொன்ன உடனே உங்க கண்ணு அப்படியே மின்னுதே. அப்படியே மின்னுது, ஜொலிக்குது. சோட்டு, ரொம்ப பேசாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ படம் பார்த்து நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரி படம்லாம் நீ நிறைய பார்க்காத சொல்லிட்டேன்.
சூர்யாண்ணா, இனிமேல என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. நான் எப்ப கீழே வைப்பேன், எப்ப அதை எடுத்து திறந்து பார்க்கலான்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்கல்ல. அண்ணா, கண்ணாடில போய் உங்க முகத்தை பாருங்கண்ணா. நீங்க எப்படி வெக்கப்படுறீங்க தெரியுமா? உங்க கண்ணு தக்காளி பழம் மாதிரி செவந்துடுச்சு. நேற்று நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்ததையெல்லாம் நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேனா சந்தியா? சோட்டு, சொல்லுங்க சூர்யாண்ணா. இன்னைக்கு அண்ணனுக்கு சமோசா கூட ஜிலேபியும் சேர்த்து கொடுத்து அனுப்ப. சரிங்கண்ணா. எங்க பாரு, இன்னைக்கு கடைக்கு வர எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஸ்வீட் கொடு. என் சார்பா வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஜிலேபி ஃப்ரீ. எல்லாரும் சந்தோஷத்தை மனசுக்குள்ளதான் மறைச்சு வைப்பாங்க. ஆனா என் அண்ணனும் அண்ணியும் அவங்க சந்தோஷத்தை ஸ்டீல் டப்பால தான் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவர் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? டிஃபன் பாக்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் சொல்லி கொடுத்தது எதுவும் வீண் போகல. நீங்க ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. அண்ணி, சீக்கிரமா கீழே வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க.
விஜய். ஆமா உங்க அப்பா இங்க ரொம்ப நேரமா காணோம். யாரோ தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் பார்த்துட்டு வர போயிருக்காரு. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. என்னோட அறத்தை போட்டு மினுக்கிக்கிட்டு இருக்கா. அக்கா, எனக்கு நல்லா தெரியும் ஏன் மருமக பிரமாதமா சமைச்சிருக்கா, அதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ருசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க. சரிக்கா, சாப்பிடுங்க. உங்க மருமக ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா. இத்தனை பேருக்கு சமைக்கணும்னு சொன்னா யாரா இருந்தாலும் சின்ன சின்ன தப்பு செய்வாங்க. ஆனா உங்க மருமக மட்டும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா. ஆமா சமையல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த உருளைக்கிழங்கு பொரியல்ல தான் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்னது, உப்பு கம்மியா இருக்கா? என்னம்மா சந்தியா, ஏன் நீ உப்ப கம்மியா போட்ட? நீங்க கொஞ்சம் இருங்கக்கா, நான் இப்பவே பாக்குறேன். உருளைக்கிழங்கு பொரியல்ல உப்பு கம்மியா இருக்கா? இந்த காலத்துல என்ன பண்றாங்களோ. அக்கா, இதுல உப்பு சரியா தானே இருக்கு? ஆமா உப்பு சரியா தான் இருக்கு. அக்கா, உங்க மருமக உப்பு அதிகமா சேர்ப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க உப்பு அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்க. எங்க வீட்டு சமையல்ல உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. நீ ஒண்ணு பண்ணு. எல்லாரும் என் மருமகளை பாராட்டுறாங்கல்ல, அதை பொறுத்துக்க முடியாம அப்படிலாம் சொல்றா. நீ போய் ஒரு கிண்ணத்துல உப்பு கொண்டு வந்து அவ பொரியல்ல கொட்டு. சரிம்மா. போ. பெரியம்மா, உங்களுக்கு பொரியல்ல உப்பு கம்மியா இருக்குன்னு தோணுது இல்ல, அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன். அக்கா, இப்ப உப்பு சரியா இருக்கும். எடுத்து சாப்பிடுங்க. அம்மா சந்தியா, நீ செஞ்ச லட்ட போய் எடுத்துட்டு வா.
அதை இப்ப இங்க எல்லாருக்கும் பரிமாறணும். சூர்யா கிட்ட கூட பரிமாறுவா. சரிங்க அத்தை.